பிரிட்டானியா பற்றி ஒரு செய்தி. பிரிட்டானியாவில் என்னடான்னா சேல்ஸ் 9% ஏறி இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் 3% தான் ஏறி இருக்கு. அதோட இன்புட் காஸ்ட்டு 15% ஏறி இருக்கு. ஃப்ளோரு, நான் சொன்ன மாதிரி பாம் ஆயில் இதெல்லாம் ஏறி இருக்கு ஜூன் 30 இப்போ என்னடான்னா டாலர் இன்னும் விழுந்துருக்குது. அதனால் பாம் ஆயில் வேலை எப்படியா ராக்கெட்டில் ஏறலாமான்னு பார்க்கும். அதனால் இன்னும் ப்ரைஸிங் ப்ரெஷர் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு தாங்க முடியல, நாங்கள் விலையை கிளைண்ட்டுக்கு ஏற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வாட்டி ஏற்றினது விடுங்க, இப்போ திரும்பி ஏற்றணுமேன்னு நினச்சிட்டு இருக்கிறான் அவன். திரும்பி ஒரு 3-4% பம்மாயில் விலை ரூபானால ஏறும். இப்போ என்ன சொல்கிறான் பிரிட்டானியா, இந்த வேலை வழி இல்லாமல் நாங்கள் மார்ஜின் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ரைஸ் ரைஸை ஏற்ற போகிறோங்கிறாங்க. அப்போனா இந்த டீ பிஸ்கட் சாப்பிட்றீங்கள, டைகர் பிஸ்கெட் இதை ஸ்ட்ரிங்க்ஃப்ளேஷன் ஆகும், இல்லாட்டா விலை ஏறுவாங்க. இல்லை சார், விலை அதே விலைனா பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா 100 கிராம்லேருந்து 80 கிராம் ஆனது 80 கிராம்லேருந்து 70 கிராம் ஆகிடும். அதையும் விலையை ஏற்றுற மாதிரி தான் பார்க்கணும். முன்னாடி 100 கிராம் பிஸ்கெட் இப்போ 70 கிராமுக்கு ஆக்கிடுவாங்க. இதே அப்புறம் என்ன சொன்னார் பிரிட்டானியாவில், இப்போதைக்கு அர்பனில் டிமாண்ட் இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் டிமாண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாழ்க்கையே ஹோப்பில் தானே போயிட்டுருக்கு. இந்துஸ்தான் இவர் சொன்னதை இவரும் அப்படியே சொல்லிட்டாரு. ஆமாம், வாஸ்தவம். அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை, அசம்பிளியில் சொன்ன மாதிரி ஆமாம் வாஸ்தவம், இந்தியாவில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு பிரிட்டானியாவும் சொல்லிட்டான்.